எல்லாரும் ஒன்றிணையணும். அதுதான் என் மனசில் இருக்கிற ஒரே ஒரு லட்சியம். அதைத்தான் நான் அமைச்சர்கிட்ட பேசிட்டு வந்தேன். தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் தேவையில்லாமல் வேற எதையோ சொல்லாதீங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான். செய்தியாளர் சந்திப்பில், ஏங்க இந்த ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் என்னங்க, அங்கே என்ன பேசுனீங்க, எதுக்காக அந்த சந்திப்பு, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, கரெக்டு தான்ப்பா, அங்கே போனேன், அவரை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு, சரி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இல்லையா, அதனால் பார்த்துட்டு வந்தேன். பார்த்தது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் முக்கியமாக கட்சி ஒன்றிணையணும், நிறைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும், மீண்டும் கட்சி வலிமை பெறணும், ஆட்சியை பிடிக்கணும், இது எல்லாத்தையும் தான் அவரோட காதில் போட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் நடக்கும்னு நம்புவோம் அப்படின்னு அங்கே அமித்ஷா கூட என்ன பேசினாரோ அதை எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்திலே எடுத்துச் சொன்னோம்.